நான் விஜே கிடையாது, நான் ஆர்ஜேவும் கிடையாது, கண்டென்ட் கிரியேட்டரும் கிடையாது. எல்லாரும் என்னைய ரியல் ஒன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அவனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் நேற்று பிக் பாஸ் இருக்குது, அந்த வீடியோவோ வீஸ் போகலாம், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்கான். அவனுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. லாஸ்ட் மினிட்ல ஏதோ ஒரு விஷயத்தினால அவன் போயிருக்கான். யாராவது வர வேண்டிய ஆள் வராமல் இருந்திருக்காங்க கொஞ்சம் பேர். அதனால கொஞ்சம் பேரை வந்து உள்ளே எடுத்திருக்காங்க. எக்ஸஸாக இந்த லிஸ்ட்டில் வேண்டான்னு வச்சுருந்தவங்க அப்புறம் உள்ளே எடுத்திருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் தான் வந்து இப்போ வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் உள்ளே போயிருக்கான். திவாகர் உள்ள போனோடனே பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டான் வேலையை. இவங்க எல்லாரும் ஆல்ரெடி இந்த இதே ஃபீல்டில் இருக்காங்க சார். நான் வித்தின் 1 இயர்ல இந்த பாப்புலாரிட்டி சார். போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு நபர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதாவது பிரவீன் கார்த்தி அப்படிங்கிறவர்கிட்ட போயிட்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் விஜே ஆர்ஜே ரொம்ப ஃபேமஸானவங்கம்மா சார். நான் விஜே கிடையாது, நான் ஆர்ஜேவும் கிடையாது, கண்டென்ட் கிரியேட்டரும் கிடையாது. எல்லாரும் என்னைய நான் வந்து வித்தின் 1 இயர்ல அவங்க அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருக்கமா. அவங்க எல்லாரையும் விட இப்போ நான் தாம்மா பெரிய ஃபேமு. நான் வந்து இவங்க எல்லாரையும் சர்பாஸ் பண்ணி நான் வந்திருக்கேம்மா. நான் எவ்வளோ பெரிய டேலண்ட்டுமா, என் டேலண்ட் என்னன்னு தெரியுமாம்மா, அப்படி இப்படின்னு சொல்லி பிரவீன் கார்த்தியை சொல்லும்போது, பிரவீன் கார்த்தி இந்த அவாய்ட் பண்ணுவோம் தெரியுமா எல்லாரையும், அந்த மாதிரி சரிங்க நம்ம ட்ராக் மாறிடுவோம், நம்ம அந்த லைன் போகக்கூடாது, சரிங்கன்னு அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாப்ல. போகவும் அடுத்து சபரிட்ட போயிட்டு, ஏமா நான் எவ்வளோ பெரிய செலிபிரிட்டி, நான் எவ்வளோ பெரிய நடிகன், நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேம்மா, அவர் கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம அவர் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்காருமா, இது என்ன மரியாதை, இது என்ன ஒரு குணம்னு எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு சபரிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. சபரி எப்படி கலந்துக்கன்னு தெரியாம சபரி ஆன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில உள்ள வந்து கபலீகரமாயிருச்சு. என்னன்னா எல்லாரும் போயிட்டு பிக் பாஸ் கேமராவை தட்டியே இவனை கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படிங்க அவங்க சொல்லலாம், விஜே ஆர்ஜேலாம் சும்மா வந்தவங்க, நான் தான் டேலண்ட்டை காமிச்சு வந்தவன்னு சொல்லலாம். எல்லாரையும் வந்து தரவுறவா பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கேமராவை தட்டி கூப்பிட்டு சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க. ஆக்சுவலா வந்து என்னன்னா, திவாகர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கார்னர் பண்ணப்பட்டார், அவ்வளவுதான். இவனை நான் சொன்னேன், இவன் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஜெயிக்கிறதுக்கு இல்லை, ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் ஐ திங்க் திவாகரா தான் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இவன் உள்ள போய் அதாவது நல்ல ஃபேமஸா இருக்கவங்களே உள்ள போய் டிஃபேம் ஆகிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இவன் உள்ள போகும்போதே டிஃபேமோட தான் போறான். வெறுப்பு மட்டும்தான் எல்லாருக்கும் இவன் மேல இருக்கு. இவன் மேல யாருக்குமே வந்து மரியாதை கிடையாது, ஒரு அன்பும் கிடையாது. அதனால இவன் வந்து கூடிய சீக்கிரம் இதை விட்டு வெளியில வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். நன்றி, வணக்கம். ரியல் ஒன்னை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. நன்றி.